வந்து நம்ம பால் எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அடுத்ததும் நம்ம ராகியை பயன்படுத்தி தான் ஒரு விஷயம் பண்ண போறோம். நம்ம ராகியை பயன்படுத்தி ஒரு பக்கோடா மாதிரி வந்து பார்க்க போறோம். இது வந்து ராகி மாவுன்னு கிடையாது. இது நீங்க வந்து கம்பு இல்லைன்னா சோள மாவு அந்த மாதிரி கூட பயன்படுத்தலாம். அந்த மாதிரி நீங்க பயன்படுத்தும் போது இப்போ 1 கப் மாவு போடுறீங்க அப்படின்னா அது ஒரு 2 ஸ்பூன் வந்து நீங்க அரிசி மாவு வந்து பயன்படுத்திக்கோங்க. சமையல் வல்லுநர் பிரியா அருண் ரோகன் அவர்கள் சமைத்து காட்டும் சுவையோ சுவை நாளை பகல் 1 மணிக்கு. நமது மக்கள் தொலைக்காட்சியில் அந்தி சாயும் அழகு பொழுதில் அழகன் முருகனுக்கு இசை ஆராதனை. ஷஷ்டியை நோக்க சரவண பவனார் செங்கதிர்வேல் பாலன் தேவராயன் முருகன் மீது அருளிய பக்தி பாமாலை கந்த சஷ்டி கவசம் இன்று மாலை 6:05 காணத் தவறாதீர்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் மருத்துவ நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. உங்களோட வெளியூர் முகாம் பத்தி சொல்லுங்க. நம்மளோட கேம்ப் வந்து அடுத்தது ஈரோடுல நடக்க இருக்குங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம் தேர்ஸ்டே அன்னைக்கு வருது. இது ரெகுலரா நம்ம வெட்னஸ்டேஸ் வைப்போம். இந்த கவர்மெண்ட் ஹாலிடேவை பேஸ் பண்ணி தேர்ஸ்டே வச்சிருக்கிறோம். ஸோ நீங்கள் எங்களை ஈரோட்டில் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கேம்ப் எங்கெங்கே நடக்குதுங்கிறத சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. ஈரோடு, சேலம், மதுரை, பெங்களூர், திருச்சி, கூடிய விரைவில் திருநெல்வேலி சைட்லையும் நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் அங்கே தான். ஸோ இந்த இடங்கள் சம்மந்தமான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல நம்பர்ஸ் இருக்கு. மெயின் பிரான்ச் அப்படிங்கிறது அட்மிஷன் பேஸ்ட் அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டலுங்க. மருந்துகள் இல்லா சிகிச்சை முறை. அதனால நீங்கள் வந்து மெயின் பிரான்ச்சில் பார்க்கணும் அப்படின்னா ஓபியாவும் பார்த்துக்கலாம், தங்கி இருந்தும் சிகிச்சை எடுக்க முடியும். சென்னையிலையும் பிரான்ச் இருக்கு. சென்னையில் வந்து ஓபியா மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்கள் வந்து போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அட்மிஷன்ஸ் வந்து சென்னையில் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இங்கே சென்னையை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கோடம்பாக்கம், பரதீஸ்வரர் காலனி, 3rd ஸ்ட்ரீட். எல்லா வாரமும் சனிக்கிழமைகளில் மாத்திரமே நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். முன்னாடியே அப்பாயின்மெண்ட் சென்னை நம்பர்ஸில் வாங்கிட்டு அப்புறம் வந்து அந்த டைமிங்ஸை கொடுப்பாங்கங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஃபியூ ஹவர்ஸ் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா டைமிங்கோட கொடுப்போம். அந்த டைமிங்கை கீப் அப் பண்ணிங்கன்னா தான் இன்னொருத்தருக்கு அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ ப்ராப்பராக அந்த அப்பாயின்மெண்ட் டைமிங்ஸை கீப் அப் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ பிரான்ச் வந்து நாங்கள் திரும்ப வேணாலும் மென்ஷன் பண்ணுறோம். சென்னையில் வந்து கோடம்பாக்கம்ல இருக்கிறோம். கோயம்புத்தூர் வந்து விளாங்குறிச்சி ரோடு. ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் டிஸ்பிளேல நம்பர்ஸ் இருக்கு. தொடர்ந்து பேசலாம். இணைப்பு இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ அம்மா, இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்கம்மா. என் பேர் பிரியா மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? வேலூர் மாவட்டம் மேடம். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. என் பையன் வந்து குழந்தை எல்லாம் இருந்து போறான் மேடம். 25 வருஷம் இருந்து. என்ன சொல்றீங்கன்னு புரியலமா, சொல்லுங்க மேடம். என் பையனுக்கு 4.5 வயசு ஆகுது மேடம். சரிம்மா. அடிக்கடி சளி பிடிச்சிக்குது மேடம். சரிம்மா. டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துனுக்குறேன் மேடம் 6 மாசமா. அது இன்ஹேலர் யூஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க, அது யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன் மேடம். எதுவும் சாப்பாடு எது சாப்பிட்டாலே அவனுக்கு உடனே சளி பிடிச்சது மேடம். இருமல் ஜாஸ்தி ஆயிடுது மேடம். அதாம்மா, நான் ஏற்கனவே ஒரு காலர் கிட்ட சொன்னேன் இல்லையா, நுரையீரல் சம்பந்தமான, அதாவது அடிக்கடி சளி பிடிக்கிறது, நுரையீரல் எந்த பிரச்சனை இருந்தாலும் மலக்குடல தான் பார்க்கணும். 4.5 வயசு குழந்தைங்கிறதுனால நீங்க இதை பெருசா வாட்ச் பண்ணி இருக்கிற கூட வாய்ப்பு இல்லை. மோஷன் சிரமமா இருப்பாரு அவரு. மோஷன் டைட்டா இருக்கும், டைம் இல்லாம மோஷன் போவாரு. சிரமம், அதாவது மலக்குடல் சார்ந்த பிரச்சனை ஏதாவது ஒண்ணு இருக்கும். அடிக்கடியாவது மோஷன் பிரச்சனை, டைட்டா போற மாதிரி இருக்கிறது, மோஷன் போகும்போது அழுகிற மாதிரி இருக்கிறது, வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது அழுகிற மாதிரி இருக்கிறது, வயிறு வந்து பொடப்பொடான்னு ஆயிடுற மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பா நடந்துட்டு இருக்கணும் சின்ன குழந்தையில இருந்தே. இதுதான் அவர் இப்ப பாதிச்சுட்டு இருக்கு. இதை நீங்க ட்ரீட் பண்ணல அப்படின்னா இது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் வளர வளர கொஞ்சம் பிரச்சனைகள் பெருசாகும்.
தம்பிக்கு ரொம்ப நாள்பட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேண்டியதே இருக்காதுமா. சிம்பிளா அதிகபட்சம் 10 நாள் சிகிச்சை, விட்டு விட்டு சிகிச்சை, அதுவும் டெய்லி எல்லாம் வேண்டி இருக்காது. விட்டு விட்டு சிகிச்சை எடுத்தாலே போதுமானது, சீக்கிரமா சரியாயிடுவாங்க. ஏன்னா அவங்கள க்ரோயிங் எனர்ஜி. நன்றிமா. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பித்தப்பையில கல் இல்லைன்னா சிறுநீரகக்கல்லாம் ஏற்படும். இதெல்லாம் எதுக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இடிப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். உங்க தொலைக்காட்சியின் ஒளியளவை முற்றிலும் குறைச்சிட்டு பேசுங்க ஐயா. உங்க தொலைக்காட்சியின் ஒளியளவை குறைச்சிட்டு உங்க தொலைபேசியில கவனம் செலுத்தி பேசுங்க. உங்க டிவியை பார்த்து பேசாதீங்க. இனிப்புல தான் இருக்கீங்க ஐயா. உங்க பெயர் சொல்லுங்க. ஆமா, பேர் ராமூர்த்தி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? நாங்க பல்லடங்க. சரிங்க, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஆமா வணக்கம் அம்மா. சொல்லுங்க ஐயா. ஆமா, அந்த வகுறு எரிச்சல, நெஞ்சு எரிச்சல் இருக்குது. அப்புறம் நெஞ்செல்லாம் திடீர்னு வலிக்குதுங்க. அப்புறம் ஆனா கம்மியா வைக்குதுங்க. அலசல் புண்ணு இருக்குதுங்க. நைட் தூங்குனா 4 மணிக்கு மேல வலி. அந்த 10 வருஷம் இப்படியே பண்ணிட்டு இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டு ஒன்னும் கேட்க, ஒரு 10 நாளைக்கு நல்லா இருக்கு. நீங்க எந்த மருந்து பாத்தீங்க சொல்ல வேண்டாங்க ஐயா, தயவு செய்து. யாரையும் நம்ம தப்பா சித்தரிக்க விரும்பல. நீங்க என்ன மருத்துவம் பாத்தீங்கன்றது உங்க தனிப்பட்ட கருத்து, அது வேண்டாம். நீங்க என்ன, உங்களுக்கு என்ன சஃபர் ஆயிட்டு இருக்குங்கிறத மட்டும், உங்களுக்கு என்ன சிரமமா ஆயிட்டு இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. நம்ம சிகிச்சை முறையில அதுக்கு ஏதாவது வழி இருக்கா, கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். சரி சரி. அது நெஞ்சு வலி இருக்கு மாமா. சரி, அல்சர். நீங்க இந்த பிரச்சனை எவ்வளவு வருஷமா இருக்குன்னு சொன்னீங்க ஐயா? 10 வருஷம் இருக்குது. 10 வருஷமா இருக்கு. சரி, உங்களோட வயசு? வயசு 50 ஆச்சு. ஏதாவது பழக்கங்கள் வச்சிருந்தீங்களா? மிந்தியால தண்ணி சாப்பிட்டு இருந்தா அது விட்டு 5 வருஷம் ஆச்சு. ஏன் விட்டுட்டீங்க? அது விட்டுட்டேன். ஏன் விட்டீங்க? அது விட்டுட்டேன் மேடம். ஏதாவது உடம்பு முடியலாம தானே விட்டுருப்பீங்க? உடம்பு விட்டுட்டேன். அப்புறம் அதே விட்டுட்டேன். அப்புறம் கஷ்டமா இருந்தேன். அதுதான் சொல்றேன். அது வர்ற வரைக்கும், உடல் உபாதைன்னு ஒண்ணு வெளியே காட்டுற வரைக்கும் அது அமிர்தமா இருக்கும் இல்லைங்களா? உடம்பு உபாதைன்னு வரும்போதுதான் அதுல ஒரு தெளிவு கிடைக்கும். நாங்க தான் முதல்ல இருந்தே சொல்றோமே, அது தயவு செய்து எந்த பழக்கங்களையும் வச்சுக்கிட்டு உடம்பு, அதாவதுங்க ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம சாப்பிடுற விஷயம், நம்ம சுவாசிக்கிற விஷயம் எல்லாமே கலப்படத்துலதான் இருக்கு. நம்ம அதாவது நடந்து போயிட்டு இருக்கும் போதே விழுந்து உயிர் போயிட்டே இருக்கு. இவ்வளோ ஷார்ட் ஸ்பேன்ல நம்ம அடுத்த நிமிஷம் யாருக்கு என்னன்ற தெரியாத அளவுக்கு இருக்கிற லைஃப் இது. சோ இதுக்குள்ள நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நம்ம போராடிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? இருக்கிற திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, கேன்சர் இப்படி பயந்து நம்ம வாழ்ற சிச்சுவேஷன்ல இருக்கிறத விட்டுட்டு, அந்த மாதிரி இருந்து ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறத விட்டுட்டு, ஈஸியா போய் வாங்கி நம்ம உடம்ப ஈஸியா கெடுத்துக்கிறோம். சோ தயவு செய்து அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு யார் அவஸ்தைப்படுறது சொல்லுங்க? நாங்க இல்ல, நீங்க தான் அவஸ்தைப்படுறீங்க. எப்போ நீங்க அதை என்ஜாய்மெண்ட்னு ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்போ யுவர் லைஃப் இஸ் கொலாப்ஸ்ட்னு அர்த்தம். புரியுதுங்களா? நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நான் என்னைக்காவது ஒரு நாள் தாங்க, ஃபங்க்ஷன் தாங்க, ஒரு துளினாலும் விஷம்தான், ஒரு பாட்டில்னாலும் விஷம்தான். கொல்றதுன்னு முடிவாயிடுச்சுன்னா கொல்றதுதான். ஒரு துளி விஷத்தை ஊத்தினாலும் டெத் வில் பி கன்ஃபார்ம். சோ எது வேணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் நிறுத்திட்டேன் அப்புறமும் அவஸ்தைப்பட்டு இருக்கேன், அது நீங்க பண்ணதுக்கானதான். அது அஃபெக்ட் பண்ணிட்டீங்க. எவ்வளவு வருஷமா அஃபெக்ட் பண்ணியிருந்தா இவ்வளவு வருஷமா திரும்ப அது ரெக்கவர் பண்ண முடியாம போராடிட்டு இருக்கோம். ஐயா, உங்களுக்கான பதில் கண்டிப்பா நம்ம ட்ரீட்மெண்ட் உங்களோட பிரச்சனைகள்ல இருந்து படிப்படியா வெளியே கொண்டு வரும். ஒரு விஷயம் நீங்க எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணணும். நீங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டேன் மறுபடியும் நான் லைஃப் என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னா தயவு செய்து அந்த மாதிரி ஒரு முடிவுல இங்க வராதீங்க. நாங்க உங்களோட ஹெல்த்தையும் உங்களோட உயிரையும் உங்களோட அவஸ்தைகளையும் நாங்க மதிச்சு நாங்க ஒன்னொன்னையும் எஃபர்ட் போட்டு உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த போறோம். சோ அந்த ஒரு நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், திரும்ப அந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது. என் லைஃப் நான் இனிமேல் என் ஃபேமிலிக்காகவாவது நான் என் லைஃபை என் குழந்தைங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க மைண்ட்ல நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம். நன்றி ஐயா.
அடுத்தமைக்கு நன்றி ஐயா. உங்க ஹாஸ்பிட்டலோட அட்மிஷன் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து நான் சொன்ன மாதிரி விளாங்குறிச்சி ரோடு, கோயம்புத்தூர், இதுதான் மெயின் பிரான்ச்சுங்க அட்மிஷன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ இங்கே வந்து எங்களோட ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்கூட்டியே நீங்கள் உங்களோட அட்மிஷன்ஸை புக் பண்ணிட்டு வரணும். அதாவது ரூம்ஸை புக் பண்ணணும். குறைஞ்சபட்சம் 10 நாளுங்க, அதிகபட்சம் 21 நாட்கள். ஏன்னா எங்ககிட்ட வரக்கூடிய எல்லா பேஷண்ட்ஸுமே இவ்வளோ ஃபைல், இவ்வளோ பெரிய பேகு, வருஷ கணக்குல வியாதியை வச்சுக்கிட்டு தான் வர்றாங்க. எடுத்த உடனே எல்லாருமே அக்குபஞ்சருக்கு வர்றதில்லை. எல்லா ட்ரீட்மெண்ட்ஸையும் ட்ரை பண்ணி வெறுத்து போய் அப்புறம் தான் அக்குபஞ்சருக்கு எங்கேயாவது ஒரு பக்கம் நமக்கு தீர்வு கிடைச்சிடாதா அப்படிங்கும் போதுதான் தேடும் போது ஒரு நம்மள பாப்பாங்க, ஒரு தெளிவு கிடைக்கும், அப்புறம் நம்ம கிட்ட வராங்க. அந்த வந்து சேர்றதுக்குள்ள வியாதியும் பெருசாயிடும். நீங்க வியாதிக்காக எடுத்த மருந்துகள்னாலையும் சில பாதிப்புகளை வச்சிருப்பீங்க. சோ இது அத்தனையும் நாங்க ட்ரீட் பண்ணணும். அத்தனையும் கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுக்குறீங்க. சோ எங்களுக்கான டைமை கொடுங்க, பொறுமையான கோஆபரேஷனை கொடுங்க, சிகிச்சைக்கு சின்சியாரிட்டியை கொடுங்க. இந்த விஷயங்களை நீங்க சரியா செய்யற பட்சத்துல நீங்க மத்த சிகிச்சை முறைகள்ல பார்க்காத மிரக்கிள்ஸ மருந்தே இல்லாம நம்ம ட்ரீட்மெண்ட்ல நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. இது வந்து நாங்க வந்து லைவுக்காக சொல்லல. திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் எவ்ரி டே. ஸோ இதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. முன்னாடியே அட்மிஷன்ஸ்க்கு கால் பண்ணிட்டு வாங்க. இவ்வளவு நேரம் அக்குபஞ்சர் சிகிச்சை முறை பற்றி எல்லோருக்கும் புரியும் வகையில் தெளிவாக எடுத்து சொன்னதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. மருத்துவ நேரம் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. இந்நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம். சமூக ஊடகங்களை இயக்கும் சட்டம் குறித்து எக்ஸ் வலைதளம் தவறான தகவல் பரப்புவதாக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடுவண் அரசு வாதம். நடிகர் விஜய் மக்களை சந்திக்காமலே 2 ஆண்டுகளாக 4 சுவருக்குள் அரசியல் நடத்துவதாக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி சாடல். நாடாளுமன்றத்தில் ஜனநாயக பூர்வமான விவாதங்கள் நடைபெறுவதை நடுவண் அரசு விரும்பவில்லை என பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கடந்த ஆண்டை விட நெல் கொள்முதல் 30 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தகவல். உலக தண்ணீர் நாளையொட்டி தமிழகத்தில் இன்று கிராம சபை கூட்டம். நீர்நிலைகளை பாதுகாக்க கோரி பாமக சார்பில் மனு. பூவிருந்தவள்ளி அருகே பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை சமிக்ஞை மீது சரக்குந்து மோதியதால் போக்குவரத்து பாதிப்பு. நீட் தேர்வு அச்சத்தால் ஊரப்பாக்கம் மாணவி தர்ஷினி தற்கொலை. நீட் ஒழிப்பின் ரகசியம் என்ன என உதயநிதிக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கஞ்சா வைத்திருந்தாலோ விற்பனை செய்தாலோ குண்டர் சட்டம் பாயும். கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் எச்சரிக்கை. இ-பாஸ் நடைமுறையை ரத்து செய்துவிட்டு சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க கோரி உதகையில் வணிகர்கள் கருப்பு கொடி போராட்டம். மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உதவ தொலைபேசி எண்களை அறிவித்தது தமிழக அரசு. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேர நிகழ்ச்சியில் உடல்வலி மற்றும் எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறார் RS வேலுமணி சித்த ஆயுர்வேத மருத்துவமனையின் பாரம்பரிய வைத்தியர் RS வேலுமணி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு முதல்ல எலும்பு முறிவு பத்தி பார்க்கலாம். எலும்பு முறிவு அப்படிங்கும் போது கட்டு போடணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் சிலர் ஆங்கில மருத்துவத்துக்கும் நாடி போவாங்க. அது எதனால நம்மளுக்கு கட்டு போடுறதுதான் சிறந்தது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா நம்மளோட இயற்கையான அதாவது மனிதனுக்கு மட்டும் கிடையாது, அனைத்து உயிரினங்களுக்கும் எலும்போட படைப்போட நோக்கமே நமக்கு என்னன்னு நம்ம தெரியணும், நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதாவது எலும்பு எதற்காக படைக்கப்பட்டிருக்கு, எலும்பு படைப்போட நோக்கம் என்ன
பரிணாம வளர்ச்சியோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது இந்த எலும்போட படைப்போட நோக்கம் என்ன, இந்த பந்துக்கிண்ண மூட்டோட பரிணாம வளர்ச்சியோட நோக்கம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நமக்கு புரிஞ்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் எந்த உயிரினங்களுக்கெல்லாம் மஜ்ஜை இருக்கோ அந்த உயிரினங்களுக்கு தான் எலும்பு இருக்கும். எங்கெல்லாம் மஜ்ஜை இருக்கோ அங்கெல்லாம் எலும்பு இருக்கும். நமக்கு மஜ்ஜைய பாதுகாப்பதற்காக தான் அங்க எலும்பு படைக்கப்படுது. அதாவது நிறைய உயிரினங்களுக்கு எலும்பே இருக்காது, அந்த உயிரினங்களுக்கு ரத்தம் இருக்காது, மஜ்ஜை இருக்காது. எந்த உயிரினங்களுக்கெல்லாம் ரத்தம் இருக்கோ அந்த உயிரினங்களுக்கு எலும்பு இருக்கும். அப்போ நமக்கு மஜ்ஜையை பாதிக்கப்படக்கூடிய ஒரு சிகிச்சை முறை, இப்போ ஒரு நவீன மருத்துவத்துல எலும்பு முறிவுக்காக ஒரு அடி நீளமுள்ள எலும்பில் 3 முதல் 6 துளைகள் போடுறாங்க வச்சுக்கிடுங்களேன். 3 முதல் 6 துளைகள் போடுறாங்க. அப்போ அந்த எலும்போட படைப்போட நோக்கமே அதுல சிதைக்கப்படுது. அந்த ராடு மாதிரி இருக்கக்கூடிய எலும்பு ஒரு லாக்கர் மாதிரி அந்த மஜ்ஜையை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இதுல துளைகள் போட்டு பிளேட்டையோ ராடையோ பொருத்தும் போது அங்க உள்ள மஜ்ஜைகள் பாதிக்கப்பட்டு அங்க ரத்த அணுக்கள் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. இப்படி நிறைய காரணங்கள் சொல்ல முடியும். எலும்பு முறிவுக்கு நம்மளோட பாரம்பரிய மருத்துவம் தான் சிறந்தது அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். எல்லா உயிரினங்களுக்கும் எலும்பு முறிவு ஏற்பட்டு விட்டால் முறிந்த உறுப்பை சிறிதளவும் அசைவில்லாமல் துல்லியமாக பொருத்தி சிறிதளவும் அசைவில்லாமல் வைத்து இருக்கும் போது அந்த முறிந்த எலும்பின் இரு முனைப்பகுதிகளுக்கு இடையே எலும்பு திசு அணுக்களும் இரத்த அணுக்களும் ஒன்று கூடி இணைப்பு பலமாக இணைத்து பிடித்துக் கொள்ளும். அதன் மேல் கால்சிய படிவங்கள் மேலும் மேலும் படியும். இப்படி இயற்கையிலே நமக்கு எலும்பு முறிவு எல்லா உயிரினங்களுக்கும் தானாகவே சேர்ந்து கொள்ளும் தன்மை உடையதோட தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். பரிணாம வளர்ச்சியிலையும் நமக்கு எலும்பு பந்துக்கிண்ண மூட்டு, நம்ம கையை தூக்குறதுக்கு ஏற்ற மாதிரி முதுகு பக்கம் கையை கொண்டு போற மாதிரி, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு பரிணாம வளர்ச்சியில தொடர்ந்து அப்படி நமக்கு ஏற்ற மாதிரி மாறி வளர்ந்துகிட்டு இருக்கு. அனைத்து பரிணாம வளர்ச்சியும் எலும்போட படைப்போட நோக்கமும் அந்த மஜ்ஜையை பாதுகாப்பதற்காக, மஜ்ஜை சேதமடையாமல் இருப்பதற்காக. இது பற்றி பேசுவதற்கு முன்னால நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, உங்க பெயர் சொல்லுங்க. மேடம், என் பேர் சரவணன். எங்க இருந்து பேசுறீங்க? மதுரை மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். இப்போ எனக்கு கழுத்து பக்கத்துல ரொம்ப வலி, அதனால இப்போ இடது கை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெயினா இருந்துச்சு. சரி. நான் இந்த நரம்பு டாக்டர் உங்ககிட்ட எல்லாம் கேட்டேன். சரி. எலும்பு தேஞ்சு, சரி, அல்லது ஜவ்வெல்லாம் இதாகி டேமேஜ் ஆகி என்னால ரொம்ப ஒர்க் பண்ண முடியல அப்படின்றத சொல்றாங்க. சரி சரி சார், எதனால? சரியா, நீங்க என்ன வேலை பாக்கீங்க? நான் இந்த மார்க்கெட்டிங்ல தான் சார் இருக்கேன். மார்க்கெட்டிங். பைக் நிறைய ஓட்டுவீங்க? பைக் நிறைய ஓட்டுறேன். சரிங்க. உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை, மூக்கடைப்பு, ஆஸ்துமா, அலர்ஜி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? ஆமா சார், எனக்கு சின்ன பிள்ளைல இருந்தே வீசிங் ட்ரபிள் இருக்கு சார். இன்ஹேலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஹேலர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா சார். சரிங்கய்யா, போனை கட் பண்ணிருக்கேன். நான் இதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு முதல்ல ஆஸ்துமா அப்படின்னு சொல்லி சொன்னாலே நமக்கு காற்றறைகள், சைனஸ் குழி, அங்க நீர் கோர்த்து உள்ளுக்குள்ள சைனஸ் பிரச்சனை அதிகமாகி அதுக்கு முறையான சிகிச்சை கொடுக்காம நமக்கு நுரையீரல் பகுதிகளில் சளி படிஞ்சு அந்த மூச்சு இழுத்து விடுவதில் பாதிப்புகள் ஏற்படும் போது நம்ம ஆஸ்துமான்னு சொல்லி சொல்றோம். ஆனா முதல்ல நமக்கு அலர்ஜி, சைனஸ் இருந்திருக்கும். இந்த சைனஸ் குழியில இன்ஃபெக்ஷன், நீர் கோர்த்து உள்ள ஃப்ளூயிட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலே நமக்கு கழுத்து தண்டுவட பகுதியில ஜவ்வு வீங்கி நரம்பு அழுத்த ஆரம்பிச்சிடும். யாருக்கெல்லாம் சைனஸ் பிரச்சனை அதிகமா இருக்கோ அவங்களுக்கு சைனஸ் குழி உள்ளலாம் நீர் கோர்த்து உள்ளுக்குள்ள ஃப்ளூயிட் அதுல அந்த நீர் கழுத்து தண்டுவட ஜவ்வு பகுதிகளுக்குள்ள புகுந்து, சைனஸ் குழி மட்டும் கிடையாது, கழுத்து தண்டுவட பகுதி ஜவ்வுக்குள்ள புகுந்து வீங்கி தோள்பட்டைக்கு வரக்கூடிய நரம்புகளை அழுத்தும் போது நமக்கு கையில வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம ஒரு இடத்துல அந்த நீர்னால ஜவ்வுக்குள்ள புகுந்ததுனால வலி வந்துச்சு,
ஆனா நம்ம அந்த வலினால ஒரு பக்கமா சாஞ்சு உட்கார்றது, ஒரு பக்கமா குடிஞ்சு அந்த வலிக்கு ஏத்த மாதிரி உடம்ப மாத்தி மாத்தி இருந்ததுனால உடலோட கட்டமைப்பு குலைஞ்சு போயிடும். கழுத்திலே பிரச்சனைனா கீழே ஃபுல்லா கட்டமைப்பு குலைஞ்சு போயிடும். நம்ம இப்ப கழுத்து வலிக்காக சுருண்டு படுப்போம், ஒரு சைடா உட்கார்ந்து இருப்போம், இப்படி குலைஞ்சு போயிடும். அப்போ எங்களோட மருத்துவமனையில வர்ம சிகிச்சை எங்க ஒரு, அதாவது இந்த குலைந்து போன எலும்பு கூடுகளை நேர்படுத்துதல் முறை எங்கேயுமே கிடையாது. எங்களோட மருத்துவமனையில மட்டும்தான் அந்த எலும்பு கூடு, குலைந்து போன எலும்பு கூடுகளை நேர்படுத்தி அந்த வர்மா ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது அதை நிரந்தரமா அந்த கழுத்து வலி நீர் கோர்த்ததுனால வந்தாலும் சரிதான், அல்லது நரம்பு அழுத்தம் ஜவ்வு வீங்கி அழுத்தினாலும் சரிதான், எந்த ஒரு காரணத்துக்காக நமக்கு கழுத்துல வலி வந்தாலும் அதை நிரந்தரமா குணப்படுத்திடுவோம். மதுரையில எங்களோட மருத்துவமனை தொடங்கி இருக்கோம். SS காலனியில 6ஆம் தேதி 21ஆம் தேதி அந்த மருத்துவமனைக்கு நான் வரேன். மற்ற நாட்களில் எங்களோட மருத்துவர்கள் இங்க இருப்பாங்க. நீங்க நேரில் வந்து பயனடைஞ்சுக்கலாம். அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரு இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. லட்சுமி. எங்க இருந்து பேசுறீங்க? இங்க சூலூர் பக்கத்துலங்க. வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், எனக்கு வலது கை பக்கம் தோள்பட்ட கீழே விழுந்துட்டுங்க. சரி. சமையல் வேலைக்கு போனப்பா. சரி. அது விழுந்து 2 நாள் வலி எடுத்தது, கொஞ்சம் சரியாயிருச்சுன்னு விட்டுட்டேன். சரி. ஆனா இப்ப 1 வருஷம் கடைசியில இப்ப தோள்பட்டை வேலை செய்யும் போது வலி எடுக்குது. நைட் நேரத்துல படுத்தா வலி எடுக்குதுங்க. அதாவதுமா கீழே விழுந்துட்டீங்களா? 2 நாள் நல்லா லைட்டா வலிச்சுது, அப்புறம் சரியாயிருச்சு, நல்லா இருக்குதுன்னு நான் விட்டுட்டேங்க. சரி. அதாவது ஸ்கேன் எடுக்கல, ஒண்ணும் எடுக்கல, அப்படியே அசால்ட்டா விட்டுட்டுங்க. அது இப்ப வலிக்குதுங்க அப்படியே தோள்பட்டை. சரி, கைய மேல நல்லா தூக்க முடியுதா? நடக்கும்போது கை வீசும் போதெல்லாம் அந்த தோள்பட்டை வலிக்குது. கைய நல்லா தூக்க முடியுதா? தூக்க முடியுதுங்க. பின்னால நல்லா கொண்டு போக முடியுதா? பின்னால கொண்டு போக முடியல. சரி, நீங்க கீழே விழுந்துட்டீங்களா, கை விழுந்துட்டுன்னு சொல்றீங்களா? நான் கீழே விழுந்துட்டுங்க. கீழே விழுந்துட்டீங்க, நீங்க கீழே விழுந்துட்டீங்க. ஆமா, கீழே விழுந்தப்ப இந்த தோள்பட்டைக்கு. சரிம்மா, எவ்வளவு நாளாச்சு நீங்க கீழே விழுந்து? இப்பதான் அந்த 2 வாரமா வலிக்குதுங்க. அந்த சைடு படுத்தோம்னா இல்ல, நீங்க கீழே விழுந்து எவ்வளவு நாளாச்சு? கீழே விழுந்து 1 வருஷம் ஆச்சுங்க. 1 வருஷம் ஆச்சு. இப்ப வலி 2 மாசமா தான் இருக்கு. 2 வாரம் வலி இப்ப இந்த 2 வாரமா தாங்க. சுகர் இருக்காமா? படுக்க முடியாது இல்ல. ஆமா, சுகர் இருக்குதுங்க. சரிம்மா, போனை கட் பண்ணிருக்கேன், நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது நீங்க கீழே விழுந்தப்போ உங்களுக்கு ஜவ்வு விரிஞ்சு கொடுத்துச்சு, நல்ல ஜவ்வு விரிஞ்சு கொடுத்துருக்கு நமக்கு. அப்போ சரி ஆயிருச்சு. அந்த கீழே விழுந்ததுனால ஏற்பட்ட பிசகு, தோள்பட்டையில ஏற்பட்ட பிசகு சரி ஆயிருச்சு தன்னாலே. ஆனா நீங்க இப்போ உடம்புல சர்க்கரைங்கிற நோய், அது லெவல் ரத்தத்துல சர்க்கரை அதிகமா இருக்கிறதுனால, அந்த அமிலம் அதிகமா இருக்கிறதுனால அந்த ஜவ்வுக்குள்ள போய் புகுந்துட்டு, அந்த தோள்பட்டையில ஜவ்வுக்குள்ள சுகருங்கிற கெட்ட அமிலம் அங்க போய் ரத்தத்துல அதிகமா இருக்கிறதுனால உள்ள போய் புகுந்ததுனால அங்க உள்வீக்கம் ஏற்பட்டு வலி வருது. வந்ததுனால அந்த தோள்பட்டை உருளம், அந்த அந்த ஜவ்வுக்குள்ள சக்கரைங்கிற ஒரு நீர் உள்ள புகுந்து வீக்கத்தை ஏற்படுத்துறதுனால வந்த பிரச்சனை. நீங்க கோயம்புத்தூர்ல 4ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் கிராஸ்கட் ரோட்ல மாரியம்மன் கோயில் பேக் சைடுல, கணபதியில காந்திபுரத்துல 4ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் நீங்க என்னைய பார்க்கலாமா? மற்ற நாட்களில் எங்களோட மருத்துவர்கள் அங்க இருக்காங்க, பார்த்துடு. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரு இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் சார். உங்க பெயர் சொல்லுங்க. இஸ்மாயிலுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சார், கோவை மாவட்டம் மேடம். வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. சார், வணக்கம் சார். சொல்லுங்க சார். 1 வருஷமா நமக்கு ஷோல்டர் பெயின் இருக்குங்க சார். சரி, கீழே எதுவும் விழுந்தீங்களா? கீழே எல்லாம் ஒண்ணும் விழுகலைங்க சார். சரி, என்ன வேலை பாக்கீங்க? என்னங்க சார்? என்ன வேலை பாக்கீங்க? சார், பெட்ரோல் பங்க்ல இருக்குங்க. பெட்ரோல் பங்க்ல வேலை பாக்கீங்க? ஆமா. சரி, எவ்வளவு நாளா இருக்கு? 1 வருஷமா வலி இருக்கா? ஆமா, 1 வருஷம். கீழே விழல, எதுவும் அடியெல்லாம் படல? எதுவுமே அடி வரலைங்க. வேற எதுக்காவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சார், இல்லைங்க சார், எதுவும் சாப்பிடலைங்க சார். சரிங்க ஐயா, போனை கட் பண்ணிருக்கேன், நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது தோள்பட்டையோட படைப்போட நோக்கமே என்னன்னா, மேல் பகுதி பால் மாதிரி படைக்கப்பட்டிருக்கு. பால் மாதிரி ஏன் படைக்கப்பட்டிருக்கு? ஏன் சதுரமா படைச்சிருந்தானு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சதுரம் உருளாது.
இந்த பால் தான் உருளும். அதனாலதான் மேல் பகுதி பால் மாதிரி படைக்கப்பட்டிருக்கு. அந்த பால் ஜாயிண்ட் உருண்டாதான் நம்ம கையை மேல தூக்க முடியும். அத பால் தான் உருளும், சதுரமா படைச்சா உருளாது. இது உருளணும்னா அதுக்கு இடையில கேப் வேணும். அந்த மேல் காலர் போனுக்கும் தோள்பட்டைக்கு பந்துக்கட்டு முட்டுக்கு இடையில கேப் வேணும். அந்த கேப்புக்குள்ள ஃப்ளூடு, இப்போ நீங்க தொடர்ந்து வந்து பெட்ரோல் பல்க்லயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு லங்ஸ்ல ஏதாவது நீர் கோர்க்கலாம், அலர்ஜி இருக்கலாம். இந்த பெட்ரோல் பல்க்ல நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன வயசுல தெரியாது. அந்த அந்த ஒரு கெமிக்கல், அந்த பெட்ரோலியம் பொருள் ஒவ்வாமைனால சுவாச மண்டலங்கள் மூலமா நுரையீரலை பாதிக்கும் போது நமக்கு ஃப்ளூட் ஃபார்ம் ஆகி நரம்புல எல்லாம் நீர் கோர்த்து விடும், தோள்பட்டையிலையும் நீர் கோர்த்து விடும். அதனால வலி வரலாம். நீங்க நேர்ல வந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பெட்ரோல் பல்க்ல வேலை பார்த்ததுனால நுரையீரல் பகுதியில இருந்து இந்த ஃப்ளூட் வருதா, அல்லது அந்த சர்க்கரை அந்த தோள்பட்டையில யூரிக் ஆசிட் டெபாசிட் ஆயிருக்கா. சக்கரை வியாதி பேஷண்ட்டுக்கு தான் இந்த மாதிரி தோள்பட்டைக்குள்ள நீர் கோர்த்து வலி அதிகமா இருக்கும். ரெண்டாவது யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு. மூணாவது சைனஸ் பிரச்சனை, சைனஸ் குழிக்குள்ள நீர் கோர்த்துக்கிறது. அலர்ஜினால சுவாச மண்டலங்கள் பாதிச்சு சைனஸ் குழியில இருந்து வரக்கூடிய நரம்புகள் எல்லாம் பாதிப்பு ஏற்படும் போது இந்த தோள்பட்டையில வலி வர்றதை நம்ம பார்க்கோம். அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், கீழே விழுந்து அடிபட்டு ஜவ்வு கிழிதல் இருந்தாலும் சரிதான், அல்லது சக்கரை வியாதினால நீர் கோர்த்தாலும் சரிதான், அல்லது யூரிக் ஆசிட்னால தோள்பட்டையில நீர் கோர்த்தாலும் சரிதான், அல்லது அலர்ஜினால ஒவ்வாமைனால நமக்கு சைனஸ் குழிகள் பாதிக்கப்பட்டு நுரையீரல் சுவாச மண்டலங்கள்ல நீர் கோர்த்து நமக்கு தோள்பட்டையில வலி வந்தாலும் சரிதான். எந்த மாதிரியான ஒரு வலியா இருந்தாலும் அதை நிரந்தரமா எங்களோட மருத்துவமனையில குணப்படுத்திடுவோம். நீங்க வந்து சென்னையில கோயம்புத்தூர்ல 4ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் காந்திபுரத்துல அந்த கிராஸ் கட் ரோடுல மாரியம்மன் கோயில் பேக் சைடுல எங்களோட மருத்துவமனை இருக்கு, நேர்ல வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. இப்ப எடுத்து இந்த உப்பு என்ன பண்ணா லெஃப்ட் ஹேண்ட்ல போட்ட போறேன், சரிங்களா? நல்லா பாத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கையில எதுவுமே இருக்காது. எவ்வளவு பெரிய பலூன் பாருங்களேன். இப்ப எனக்கு பசிக்குது, அதனால சாப்பிட்டு காமிக்க போறேன், சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப எத்தனை துணி இருக்குங்களா? இப்ப பாருங்க 1 and 2 and 3. பாத்தீங்களா, துணில இருந்து ஒரு கூண்டு வந்துருச்சு பாத்தீங்களா? மாய வித்தை நாளை மாலை 5:30 மணிக்கு. மருத்துவ நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ மேடம், நான் சங்கீதா பேசுறேன், திருப்பூர்ல இருந்தாங்க. திருப்பூர்ல இருந்து பேசுறீங்க, சரி. வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்க சார், லெஃப்ட் கை ரொம்ப நாளா அந்த வலிச்சுட்டே இருக்குங்க, மேல அந்த ஷோல்டர்லங்க. சரி, ஜாயிண்ட் கிட்டங்க. சரிம்மா. ஏதோ பனியன் கம்பெனில எது வேலை பாக்கீங்களா? ஆமாங்க சார். சரி, எவ்வளவு நாளா வலி இருக்கு? ஒரு 3 வருஷமா வலிச்சுட்டு இருக்குங்க சார். சரிம்மா. உடல் எடையெல்லாம் மெலிந்துகிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க சார். இல்ல, உடல் எடை குறைஞ்சிருக்கா? இல்லைங்க, குறையலைங்க சார். சரிம்மா. வீசிங் மாதிரி ஏதாவது மாடிப்படி ஏறினால லேசா மூச்சு வாங்குறது, நடந்தா மூச்சு வாங்குறது, அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்கா? மூச்சு வாங்குங்க சார். மூச்சு வாங்குது. சரிம்மா, போனை கட் பண்ணிருக்கேன், நான் இதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது திருப்பூர், இந்த மாதிரி கோயம்புத்தூர், ஈரோடு, இந்த மாதிரி ஊர்கள்லாம் பாத்தீங்கன்னா பனியன் கம்பெனிகள்ல நிறைய பெண்கள் வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது நுரையீரல் சைனஸ் பிரச்சனை, அலர்ஜி இதெல்லாம் ஏற்பட்டு நிறைய பேர் வந்து கழுத்துல, தோள்பட்டையில, அதாவது கழுத்து பகுதி எல்லாம் வலி இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது கழுத்து பகுதி, தோள்பட்டை, முதுகு இதெல்லாம் வலி வர்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் சுவாச மண்டலங்கள், அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த நூல், கண்ணுக்கு தெரியாத தூசி அவங்களுக்கு உள்ளுக்குள்ள சுவாசம் பண்ணும்போது காத்து வழியா உள்ள போய் அந்த சைனஸ் குழி மற்றும் சுவாச மண்டலங்கள், நுரையீரல் வரைக்கும் நமக்கு தூசி படிஞ்சு அங்க ஒவ்வாமை ஏற்படுத்தி நமக்கு நரம்புகளை அழுத்தும் போது தோள்பட்டையில வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது சைனஸ் குழி கழுத்துல இருந்து வரக்கூடிய நரம்ப
இந்த அலர்ஜினால ஏற்படக்கூடிய வீக்கம் அழுத்தும் போது நமக்கு வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நேர்ல வரும்போது நமக்கு அந்த ஒவ்வாமைக்கு மருந்து கொடுத்து அந்த கழுத்து தண்டுவட பகுதிக்கு வரும சிகிச்சை கொடுத்து, அதாவது அலர்ஜினால நமக்கு கழுத்துல வலி வரலாம், ஆனா நம்ம அந்த வலிக்காக உருண்டு உருண்டு படுப்போம், ஒரு மாதிரி சாஞ்சு உட்கார்ந்து விடுவோம், நிக்கும் போது சாஞ்சு நிப்போம்,